அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் தாய்ப்பால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அரும்பாக்கம் ஆர்கே ஃபார்மா நிறுவனத்திலிருந்து தாய்ப்பால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 50 மில்லிலிட்டர் அளவில் தாய்ப்பால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 180 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தொடர்ந்து தமிழகத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை தீவிரமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட மாதாவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்த அந்த நிகழ்வானது கண்டுபிடிக்கப்பட்டு கடைக்கு சீல் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே ஃபார்ம் என்ற தனியார் மருந்து நிறுவனத்தில் தாய்ப்பால் சட்டவிரோதமாக விற்கப்பட்டு வருவதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இங்கே விரைந்து வந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது பார்த்தோம் என்றால் அந்த நிறுவனத்தினுடைய, அதாவது தனியார் மருந்து நிறுவனத்தினுடைய 2வது தளத்தில் தாய்ப்பாலானது ஃப்ரீசரில் பதப்படுத்தி வைக்கப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டு தற்பொழுது அந்த பாட்டில்கள், தாய்ப்பால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாட்டில்கள், அந்த ஃப்ரீசர் உள்ளிட்ட அந்த பொருட்கள் தற்பொழுது கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. மேலும் தாய்ப்பால் அடங்கிய, அதாவது ஒவ்வொரு பாட்டிலும் 50 மில்லிலிட்டர் அளவு இருக்கக்கூடிய அந்த 180 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாய்ப்பால் ஆனது ஒவ்வொரு தரத்திற்கு ஏற்ற போல விலை நிர்ணயம் செய்து விற்கப்பட்டு வந்தது தெரிய வருகிறது. முக்கியமாக ரூபாய் 1239 ரூபாய்க்கு ஒரு வகையான பாட்டில்களும், அதே போல மற்றொன்று 900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு இருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பாக நம்மிடம் தெரிவித்த உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி, சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் தெரிவித்திருந்தார். மேலும் தாய்ப்பாலை பவுடராக மாற்றி சேஷைகளிலும் விற்பனை செய்யப்பட்டிருப்பது இந்த சோதனையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த 180 பாட்டில்கள், அதே போல அந்த பவுடர் மூலமா பவுடர் போல மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சேஷைகள் எல்லாமே தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த தாய்ப்பால் எந்த வகையில் தாய்மார்களிடமிருந்து பெறப்பட்டு இருக்கிறது, அதே போல எப்படி இது வாடிக்கையாளர்களை போய் சேர்கிறது என்பது தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். இதற்கிடையே தற்பொழுது 50 மில்லிலிட்டர் அளவிற்குரிய 180 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தாய்ப்பாலை பவுடராக மாற்றி சேஷையில் விற்பனை செய்யப்பட்டு வந்ததும் கூட தெரிய வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பாலை பதப்படுத்துவதோ அல்லது விற்கவோ கூடாது என்பது சட்டம். முக்கியமாக தாய்ப்பாலை வணிக நோக்கத்திற்காக, எந்த வகையிலும் வணிக நோக்கத்திற்காக அது பயன்படுத்தக்கூடாது என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில், இப்படி பல்வேறு இடங்களிலும் சட்டவிரோதமாக தாய்ப்பால் என்பது விற்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து அந்த புகார்களானது எழுந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாதாவரத்தில் நடத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய அந்த அதிரடி சோதனையில் 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் அடங்கிய பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருந்தது. அந்த வகையில் தமிழகம் முழுவதிலுமே தொடர்ந்து தீவிரமாக இந்த தாய்ப்பால் விற்பனை எங்கெல்லாம் நடைபெறுகிறதா என்பது தொடர்பாக தொடர்ந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே ஃபார்மா என்ற தனியார் மருந்து நிறுவனத்தில், அதாவது மொத்த விற்பனை கடை, மருந்துகளை மொத்த விலைக்கு விற்கக்கூடிய இந்த மருந்து விற்பனை கடையில் தற்பொழுது அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில், இங்கே தாய்ப்பால் சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று கிடைத்த அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இங்கே விரைந்து அதிரடியாக சதீஷ் தலைமையிலான குழுவினர் இங்கே சோதனை மேற்கொண்டு இருந்தார்கள். தொடர்ந்து தற்பொழுது பாலானது பதப்படுத்தப்பட்டு விற்கப்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 50 மில்லி லிட்டர் அளவு இருக்கக்கூடிய 180 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதனுடைய விலை பார்த்தோம் என்றால் 1239 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை அந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்பட்டு வந்ததும் தெரிய வருகிறது. அதே போல தாய்ப்பாலை பவுடராக மாற்றி சேஷையிலும் விற்கப்படுவது தெரிய வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.